அன்னார் குடும்பத்துக்கு தரமான மாற்றத்திற்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்து அன்னாரின் உத்தம சகாபாக்கள் மீதும் அன்புதத்தும் விடுவனையும் யாரெல்லாம் அன்னாரின் சுண்ணாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடத்துகிறார்களோ எடுத்து நடத்தப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் எங்களுக்கு உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அணிந்தனும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அன்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்திலும் நட்பதேசம் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன். குறிப்பாக தலைமை இருந்தபோது அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் பூர்த்தியாகுவது, அவன் இன்சானும் காமிலாகுவது அவனுடைய திருமணத்தை வைத்துத்தான் சகோதரர்களே. திருமணம் என்பது இஸ்லாத்திலே மிகவும் ஒரு முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது. இந்த திருமணத்துடைய வயதை வந்தபோது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை, அந்த மகன், அந்த மகள் பாவத்திலே விழுந்துவிட்டார்கள் என்றால் அந்த பாவத்தின் ஒரு பகுதி தந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிறது சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனுடைய திருமணம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி வருகின்ற பொழுது, உங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியிலே திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குர்ஆன் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் திருமணத்தை எப்படி செய்ய சொல்லியிருக்கிறது, அந்த திருமணத்தை செய்யக்கூடியவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று சில வாலிபர்கள், சில சகோதரர்கள் தன்னுடைய பெற்றோர்களை நோவிலே அணித்துக் கொண்டு திருமணம் முடிக்கிறார்கள். தாயும் தந்தையும் அந்த பெண்ணை முடிப்பதற்கு விருப்பமில்லை. ஆனால் நீங்கள் விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, நான் திருமணம் முடிப்பேன், அப்படி என்று சொன்னால் ஓட்டுக்கு இருப்பேன், பொலிசுக்கு இருப்பேன் என்று ஏதோ தன்னை மறந்த தாயையும் தந்தையும் பெற்ற பிள்ளைகள் இவ்வாறு நடந்திருக்கிறது. பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தை மறந்தவர்களாக, பெற்றோர்களை மறந்தவர்களாக. ஒரு மனிதன் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் சகோதரர்களே, தாயுடைய தந்தையுடைய உள்ளத்தை வெற்றி கொள்ள வேண்டும். விருப்பமில்லை என்றால் அவர்களை பேசி அவருடைய உள்ளத்தை கவர்ந்து அந்த மனிதன், அந்த வாலிபன் திருமணம் முடிக்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை, சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஏன் ஒரு தாயுடைய தந்தையுடைய துஆ இருக்கிறது இந்த மணமகளுக்கு, இந்த மணமகளுக்கு சகோதரர்களே. இல்லையென்றால் தந்தையுடைய விருப்பமில்லை, தாயுடைய விருப்பமில்லை, ஒரு வாலிபன் திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தாயுடைய தந்தையுடைய பதுவாவோடு திருமணத்தை, உலகத்தின் வாழ்க்கையை, திருமணத்தின் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் எங்கே இவர்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைகள் சந்தோஷமாக நல்ல குழந்தைகளாக எதிர்பார்க்க முடியும் சகோதரர்களே. இவருடைய வாழ்க்கை இன்பகரமாக அமையாது சகோதரர்களே. அன்பான வாலிபர்களே, எங்களுடைய இஸ்லாம் போகின்ற பிரகாரம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தந்தையுடைய தாயுடைய உள்ளத்தை உடைத்துவிட்டு திருமணம் செய்தால் நிச்சயமாக திருமணம் ஒரு சிறந்ததாக
அல்லது நிம்மதியான திருமணமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த திருமண வாழ்க்கையை நரகத்தை பார்த்துக் கொண்டிருப்பார், நரக கொடூரத்தை, நரக வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருப்பார். அதே போன்று திருமணம் முடிக்கின்ற சொல்லித் தருகின்ற விடயம், திருமணம் முடிக்கின்ற அந்த மணமகளும் அவர்கள் முழு குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னால் சரி, எத்தனை சகோதரர்கள் நாம் திருமணம் முடிக்க போயே யாராவது மக்களுக்கு இந்த குடும்பத்தில் வாழ்க்கை எப்படி கொண்டு போக வேண்டும், என்னுடைய மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எத்தனை சகோதரர்களே இந்த திருமணத்தில் வாழ்க்கையை பற்றி படித்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திப்பார். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இவர் மேனேஜராக போவதாக இருந்தார், அல்லது அந்த நிறுவனத்தை அவர்தான் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு கடையை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கிளாஸ்கள் போகிறார்கள், அதை பற்றி எவ்வளவு படிக்கிறார்கள், ஏன் அதை நான் தோல்வி அடையக்கூடாது, அந்த என்னுடைய வியாபாரத்தை நான் பொறுப்பாக செய்கின்ற விடயத்திலே தோல்வி காணக்கூடாது, வெற்றி பக்கம் என்னுடைய ஒவ்வொரு விடயத்திலும் நகர்ந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முறைகளை முயற்சி செய்து பல கிளாஸ்களை வகுப்புகளை பாடங்களாக படித்து அந்த வியாபாரங்கள், அந்த ஜொப்புகள், அந்த ஒரு சர்டிபிகேட் எடுப்பதாக இருந்தால் எத்தனை கிளாஸ்கள் செய்கிறார்கள். ஆனால் நிரந்தரமான ஒரு ஆசையான வாழ்க்கை பற்றி மனைவியை நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும், இந்த உலகத்தில் நான் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த திருமணத்துடைய பாடத்தை, திருமணத்துடைய விடயத்தை, குடும்பத்தின் வாழ்க்கையை எத்தனை சகோதரர்கள் படித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். சகோதரிகள் பெரியார்கள் அபூ அப்துல்லாஹ் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஒரு ஆலிம் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்தால் அவருடைய மனைவி ஒரு ஆலிம். சகோதரிகள் பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் முதல் நாள் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் அன்றைய இரவிலே மனைவி சொல்கிறார், அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக வரவில்லை, உங்களோடு சில வார்த்தைகளை இன்னும் சம்பூர்ணமாக படிப்பதற்காக வேண்டி, சில விஷயங்களை உங்களிடத்தை கேட்டுக் கொள்வதற்காக வேண்டிதான் இன்றைய இரவை நான் கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்கே உள்ள கணவன், எங்கே உள்ள ஒரு பெண், ரெண்டு பேருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்க வேண்டும். புரிந்துணர்வு இருக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படும். அதனால் மனைவி அவர்கள் வசதி பார்த்து அப்துல்லாவை பார்த்து சொல்கிறார்கள், பெரிய வசதி, பெரிய ஒரு ஆணின் தான், பெரிய தப்பாத அன்புக்குரிய சகோதரி பெரியார்களே, நீங்க எதை விரும்புகிறீங்க? சம்பூர்ணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான விடயத்தை நீங்கள் என்னிடத்திலே கூறினால் நான் அதை உங்களுக்கு செய்து தருவேன். உங்களுக்கு விருப்பமில்லாத விடயத்தை நீங்கள் என்னிடத்திலே சொன்னால் அதை நான் செய்ய மாட்டேன் என்று மனைவியானவர் சொல்கிறார். இது கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த பேச்சுவார்த்தை முழுதுணர்வு கட்டாயம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். அப்போ அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா நாங்கள் 16 வருடம் குடும்ப வாழ்க்கையை இணைந்தோம், ஆனால் எங்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சனைகளை, ஏன் திருமணத்தோடு அவர்களுக்கு மத்தியிலே உள்ள புரிந்துணர்வை அவர்கள் விலகிக் கொண்டார்கள். சகோதரர்களே, 11 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், 11 பிள்ளைகளும் ஹாஃபிழ்கள். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை! இவர் அவருக்கு ஏசியதில்லை, இவர் அவருக்கு ஏசியதில்லை, கோபமாக நடந்ததில்லை. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தான் நாம் இன்று நமது சமூகத்தில் பல பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடும்பத்தின் மத்தியிலே. ஏனென்றால் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர்களோ இவர்களுக்கு மத்தியில் உள்ள இவர்கள் நிலைக்கு மாற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சகோதரர்களே, பெரியார்களே,
ஏதோ சின்ன பிரச்சனை ஏற்பட்டு தூரமாக சென்றுவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. வந்து பேசுவாங்க. நிறைய காலம் எனக்கு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. அவர் வெளியே சென்றுவிட்டார், கோவிலுக்கு விட்டு சென்றுவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தூரத்திலே ஈத்த மரத்திலே கீழாக தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண் நீரிலே பட்டிருக்கிறது. யா அபா கும் யா அபா, மண்ணின் மனிதனை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனை எழுப்பாட்டிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒப்படைத்து விட்டார். இது என்ன விஷயம் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பிரச்சனை கூட ஏன்னா ரெண்டு பேரும் ஏதாவது உள்ளம் நொந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குடும்பத்திலே பிரச்சனை, என்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. மாமனார் நல்ல அணுகுதலோடு நல்ல முறையோடு அவரோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நீ விட்டுட்டு வா, அவர் தேவையில்லை, அவன் தேவையில்லை, நான் பணத்தை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் அது பசங்களே அல்லது தலாக்களை சில சகோதரர்கள் இருந்தாலும் மகளை பார்ப்பதில்லை. அவள் செய்ததுதான் சரி அல்லது மகள் செய்ததுதான் சரி என்று ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் பேசுவதில்லை. நீ விட்டுட்டுமா, நான் பார்க்கிறேன் உன்னை. மகளை பார்த்து சொல்வது சில பெற்றோர்கள். அதனால் இன்று நமது நாட்டில் அதிகமாக தலாக்குடைய விஷயங்கள், வசவுடைய விஷயங்கள் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் நமது வாழ்க்கையை தக்குவாய் விஷயங்களுடைய பெரியாரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய திருமணத்துடைய அந்த ஃபுத்வால முக்கியமாக 3 ஆயத்துக்களை கூறுவார்கள். யா அய்யுஹன் நாஸ் தக்கு ரப்பக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, சுப்ஹானல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த 3 ஆயத்தை ஓதுவார்கள். இந்த மூன்று பெரிய படிப்பினை இருக்கிறது. முதலாவது வாழ்க்கை என்பது தக்குவாவுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அங்கே தக்குவா இல்லை என்றால் மணமகளிடத்திலேயோ அல்லது அந்த பெண்களிடத்திலேயோ தக்குவா இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல குடும்பத்தை எதிர்பார்க்க முடியாது. மணமகனை பார்க்கிறவர்களோ ஒவ்வொரு தந்தையும் பார்க்க வேண்டும். எனக்கு என்னுடைய மகனுக்கு இஸ்லாம் கூறிய ஒரு கனவு வேண்டுமா? தக்குவாவை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் தக்குவாவை. மறுமகனிடத்திலே பார்த்தார்கள், அலிரலியல்லாஹு அவர்களிடத்திலே தக்குவாவை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட மணமகன் தக்குவாவை சுபகுக்கு பள்ளிக்கு வாங்காதா? ஏந்த மகன் தொழுது கொண்டிருந்தால் ஏந்த மகனுக்குரிய கடவுளை நான் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நான் தேர்ந்தெடுக்க வேண்டும்? பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேளும். உங்களுடைய கணவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் பாருங்க, அந்த மகனை நான் சுபகுக்கு பள்ளிக்கு வாங்க அந்த கூட்டாளமாக இருக்கிறார்கள். நீங்க பார்க்கிறோம் சகோதரர்கள் பெரியார்களே, மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே சில மாணவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களை போல இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை ஐஸ்வர்ய பழக்கிறது. ஐஸ்வர்ய போதனத்துக்கு அடிமையாகினவன் அவனுக்கு ஆன்மீகமே சயின்ஸ் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் விசாரிக்கவில்லை, அவனுடைய தக்குவாவை பார்க்கவில்லை, நல்லவன் என்று தேடி பார்க்கவில்லை. ஏதோ பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, ஜொப்பு இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு உங்களுடைய நல்ல ஒரு மகளை, வாத செய்கிற ஒரு மகளை, ஒரு குடிகாரனுக்கு
அவர்கள் வாழ்க்கையை சீரனாக இப்ப பிரச்சனை ஏன் பார்க்கவில்லை? ரெண்டு பேரும் பேசவில்லை. ரெண்டு பேருக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று இவர்கள் பார்க்கவில்லை. பெண்ணுடைய வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளைய வீட்டுக்காரர்களும் எப்படிப்பட்டவர் மாப்பிள்ளை என்று பார்க்கவில்லை. பெண் வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணிற்கு தக்குவா இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. என் ஒன்றுமே தெரியாது, மனிதர்கள் நடக்குது. அப்பதான் ரெண்டு பேரும் பேசுறாங்க, அப்பதான் நடக்குது. சில பேர் திருமணத்துக்கு முன்னாடி எத்தனை பேச்சு அப்படிங்கிறது இஸ்லாம் இதெல்லாம் சொல்வது எப்படியாக கடைசி இருக்கிறது. நல்ல குணமுள்ள மருமகனாக இருக்கிறார், நல்ல குணமுள்ள மருமகனாக இருக்கிறார்கள் என்று கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்தை பார்க்க வேண்டும். சொல்வதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாரே, நான்கு விடைகளுக்காக ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கப்படுவார். அவருடைய பணத்தை நோக்கமாக வைத்து, அவருடைய வம்சாவளியை நோக்கமாக வைத்து, அவர்களுக்கு இருக்கிற அழகை நோக்கமாக வைத்து, நான்காவதாக சொன்னார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற மார்க்கத்தை முன்னோக்கி மையமாக வைத்து ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவார். யார் யாரெல்லாம் மார்க்க உள்ள பெண்ணை, மார்க்க உள்ள மருமகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை. அழகை பார்க்கிறார்கள், அழகோடு வேறு தேவையில்லை. அந்த அழகு அந்த பெண்மணியை பாவத்திலே நாளைக்கு கொண்டு போட்டுவிடும். ஏன் தக்குவா இல்லை? சினாவிலே அந்த அழகு போய் சேர்த்துவிடும். காரணம் மார்க்கவில்லை, இல்லை. நல்ல பணம் இருக்கிறது, நல்ல பணக்காரியாக இருக்கிறார், அவளை திருமணம் முடித்தால் நிம்மதியாக வாழப்போய் என்று நினைக்கிறார்கள். ஏன்? அந்த பணம் அவளை பாவத்தை செலுத்திவிடும். மார்க்கவில்லை சொல்வதில்லை. வம்சாவளியை பார்க்கிறார்கள், நல்ல ரோயல் பெருமையை தான் முடிக்கிறார்கள். ஆனால் அது மதிப்பு குறைந்த பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படும். என் மார்க்கத்தை பார்க்கவில்லை. மார்க்கம் என்பது, தீன் என்பது, தக்வா என்பது கட்டாயம் ஒவ்வொரு மணமகளிடத்திலையும், ஒவ்வொரு மருமகளிடத்திலும், மணமகளிடத்திலையும் இருக்க வேண்டிய விடயம் சொல்வதில்லை. அப்பொழுதுதான் அந்த திருமணத்தில் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக சென்றுவிடும். இல்லை என்றால் கசப்பான வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்வது எப்படியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் சுமாருடைய அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு வயோதிபர் இருக்கிறார். நன்றாக கேட்கவில்லை. நாம் நல்ல மருமகனை அல்லது நல்ல மருமகனை பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாகி, பேர பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாகிவிடும். அல்லது திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு மார்க்க பற்றுள்ள பெண்ணை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நிம்மதியை சந்தோஷத்தை பார்க்க முடியாது. சொல்வதில்லை. வயோதிபர்கள் சொல்லுகிறார், அந்த மொழியினே எனக்கு மகன் இருக்கிறார், அவன் உணவு தாரான் இல்லை, எனக்கு செலவுக்கு பணம் தாரான் இல்லை, என்னை மதிக்கிறான் இல்லை, எனக்கு ஏசுகிறான், அடிக்கிறான். அந்த மொழியினே உங்களுடைய அவர்கள் இதை பார்த்துவிட்டு அந்த வாலிபனை அழைக்கிறார். வாலிபன் வருகிறான். உங்களுடைய தருவார். இஸ்லாத்திலே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இருக்கு. உங்களுடைய தாராளமாக அந்த வாலிபருக்கு, அந்த வாலிபருக்கு அழகாக தெளிவாக சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த புத்தியுள்ள வாலிபர் கேட்டாங்க, அமீர் முஃமினீன், பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமைகள் அழகாக சொன்னீங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்கின்ற கடமைகள் இருக்கின்றனவா என்று அந்த வாலிபன் அமீர் முஃமினீன் பார்த்துட்டு சொன்னாங்க. என்ன கேட்கிறார்? முதலாவது சொன்னாங்க, உன்னுடைய தந்தை உனக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை, பெற்றோர்கள் உனக்குரிய தாயை, நல்ல மார்க்கப்பட்டுள்ள தாயை உன்னுடைய தந்தை தேர்ந்தெடுக்கணும்.
சொல்றாரு, அமீர் முஃமினே, எனக்குள்ள தாயோ மார்க்க பற்றில்லாத ஒரு நெருப்பு வணங்கியாக இருக்கிறது. அவரிடத்தில் நீதியை மாற்றவில்லை. இரண்டாவது சொன்னாங்க, உனக்கு அழகான பேர் அர்த்தமுள்ள கருத்துள்ள பேரை வைக்க வேண்டும். இதை கேட்டு தோழி சொன்னாரு, அமீர் முஃமினே, எனக்கு வைக்கப்பட்ட பேர் கருத்து ரெண்டு எடுத்துருக்காங்க, மூணு எடுத்துருக்காங்க, லேசா இருக்காங்க, ரெண்டு அந்த மார்க்கத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு இன்னொரு மார்க்கத்துக்கு ஜெயிலாவுக்கு அளவுக்கு பேர் இருக்காங்க. சுபஹானல்லாஹ். என்ன சொல்லி சொல்றது? கருத்துள்ள பேர்களை வைங்க, அர்த்தமுள்ள பேர்களை வைங்க. நீங்க கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அந்த குழந்தை துவாவுக்கு சொந்தக்காரராக வாழ்கிறார். ஆபிதாய் கூப்பிடுகிறீர்கள். உதவி அமல் செய்யக்கூடியவரே என்று வழக்கு பார்க்கக்கூடிய ஆவி கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ். உதவி செய்யக்கூடியவரே என்று கூப்பிடுகிறீர்கள். நாசிர் நாசர் என்று கூப்பிடுகிறீர்கள். இப்பொழுது அந்த துவாக்கள் மலக்குமார்கள் மூலமாக ஏற்படுகிறது. காரணம், அங்கே அவங்க கருத்து நல்லதாக இருக்கிறது. மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, அந்த ஆமீன் கபூலாகிவிடும். எனவே பிள்ளைகளுக்கு நல்ல பேர்கள் வைக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னாங்க, அந்த தந்தை மூணாவது செய்யக்கூடிய விஷயம், உனக்கு நல்ல அதப ஒழுக்கத்தை மார்க்கத்தை கொடுக்கணும். அந்த கிளாஸ்ல எல்லாம் செல்ல அனுப்புறாங்க. வேணான்னு சொல்லல, கொஞ்சம் மார்க்கத்தை படிக்க அனுப்புங்க, குர்ஆனை படிக்க அனுப்புங்க, இஸ்லாத்தை படிக்க அனுப்புங்க, திருமணத்துக்கு முன்னால திருமணத்து வாழ்க்கை பற்றி படிக்க அனுப்புங்க, படிச்சு கொடுங்க. நீங்க ஆண் பிள்ளைகளாக உலகத்தில் தெரிந்து அனுப்புங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி பெரியவங்களுக்கு கல்யாணம் செய்யணும் படிச்சு கொடுங்க. தொழுகையை சொல்லுங்க, தொழுகை விட்டு பாவம் சொல்லுங்க, ஒழுக்கத்தை மார்க்கத்தை இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க என்று அழகான முறையை மொழி அல்லாஹ் தாலாக எடுத்து சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் நிகாஹ் பரக்கத்தன் ஐஸருஹுமா. நிகாஹ்ல திருமணத்துல எந்த திருமணம் பரக்கத்தானது தெரியுமா? எந்த திருமணத்திலே வீண் விரயங்கள் ஆடம்பரங்கள் குறைந்திருக்குமோ அந்த திருமணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சிறந்த பரக்கத்தான திருமணம். செலவுகள் குறைக்கப்படுகிறது. ஐஸருஹா மகூனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக மிக எளிமையான முறையில் திருமணங்கள் செய்யப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையை வளர்த்துள்ளார். அதை கொஞ்சம் பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமை. சுபஹானல்லாஹ். திருமணம் எடுக்கிறார்கள், போடுக்கு மட்டும் 10 லட்சம் 20 லட்சம். சுபஹானல்லாஹ். ரங்கி பார்த்து பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க எத்தனை போகிற கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு இல்லையா, ஒவ்வொரு தீங்கானுக்கு 20, 25,000, 10,000. சுபஹானல்லாஹ். லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க. 4 லட்சம் 5 கோடி 10 கோடி. சுபஹானல்லாஹ். ஏன் ஏழை கோட்டில் வாழ்கின்ற சில மக்கள் கூட நினைக்கிறாங்க, நாங்களும் அப்படித்தான் திருமணம் முடிக்கிறோம். 35, 40 லட்சம். சுபஹானல்லாஹ். வீண் விரயம் அங்கே செய்யப்படுகிறது. வீண் விரயமான உணவுகள் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த ஆடம்பரங்கள் உருவாகிறது. ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் யோசிப்போம். எங்க குடும்பத்தில் சண்டை வருதா? எங்க குடும்பத்தில் பிரச்சனை வருதா? இஸ்லாம் கூறிய பிரகாரம் எந்த திருமணம் இல்லை. இஸ்லாம் கூறிய பிரகாரம் எனக்கு கல்யாணம் நடக்கல. மனோக்கு விட்டு போறாங்க. சுபஹானல்லாஹ். அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் எத்தனையோ தட்டு விதவிதமான பலன்கள். இஸ்லாம் சந்திக்கிறார்கள் கொள்வதற்கு தேவையில்லாத நீங்களை. இன்னொரு பக்கத்துல மெஹந்தி சாப்பாடு, மருதவி சாப்பாடு. சுபஹானல்லாஹ். அதுல சில லட்சக்கணக்கு செலவு. இன்னொரு பக்கத்துல ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு சாப்பாடும் தேவையில்லாமலுக்கு சாப்பாடு போடுறாங்க. சுபஹானல்லாஹ். சில பெண்
பெண் வீட்டுக்கார தந்தைகள் கூட கடன் எடுத்து திருமணத்தை முடிக்கிறார். ஏன் அது இஸ்லாம் அப்படி சொல்லிக்கிறார்? திருமணத்தில் லட்சக்கணக்கு செலவழித்து நீ அதுக்குரிய கேள்வி கேட்கப்படும். ஆனால் கடனை நிறைவேற்றாமல் நோக்காகினால் அதுக்குரிய பதிலை அல்லாஹ் எப்படி சொல்ல போகிறார்? ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான நடத்தைகள். அன்புக்குரிய வேளாண் பெரியாருடைய சகோதரியை இன்னும் சிலர்களை பார்க்கின்ற பொழுது உடுப்பு எடுத்துக்கொண்ட சுபஹானல்லாஹ், ஒன்றுக்கு ஒரு 4-5 அவருக்கு இருக்கிறதுக்கு 3 நாளாவே இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு லட்சம், மாப்பிளைக்கு லட்சக்கணக்கு, மேக்கப் பண்றதுக்கு கொண்டு வைக்கிற அவளை கொண்டு போயிட்டு சுபகு வீட்டுல, நுகர் வீட்டுல, அசர் வீட்டுல, மகனுக்கு வீட்டுல ஸ்டேஜ் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். உது செய்ய போய் கிடையாது, போனா மேக்கப் சரி எல்லாம் முடிஞ்சிடும். அதுவும் லட்சக்கணக்கு கொடுத்து ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை கூட்டிக் கொள்வது அந்த நேரம் முஸ்லிம்களுக்கு திருமணம் அனாச்சாரங்கள், பாவமான காரியங்கள், இஸ்லாம் சொல்லாத விடயங்கள். இந்த திருமணத்தை நடக்கின்ற பொழுதும் ஒரு காரணம், இந்த திருமணம் பழக்கத்தான திருமணமாக அமையும் எதிர்பார்க்கிறார். நடக்காத சகோதரர்களே, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது காரணம் நாங்கள் பல பக்கத்தில் பல கோணங்களில் சிந்திக்கணும். எங்க குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது முக்கியமான காரணம் எங்களுடைய திருமணம் இஸ்லாம் கூடிய திருமணமாக இருக்கிறது. பாவத்தோடு நடந்திருக்கிறது. சில ஊர்களில் சில செல்வந்தர்கள் வெளிநாட்டில் இருந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் மியூசிக்கும் பாட்டுக்கும் சொல்லலாம் கூட்டிக் கொண்டு வராங்க. கணவனுடைய அந்த ஏக மகனுடைய மருமகனுடைய பேர் இடத்திலே வானத்திலே பேர் போகவில்லை என்பதற்கான சைனாவிலிருந்து கூட்டிக் கொண்டு வராங்க. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு இவருடைய திருமணம் சந்தோஷமாக இருக்குமா? எங்கே பழக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅலமு நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மகூனதன். எந்த திருமணம் நல்ல திருமணம் தெரியுமா? பரக்கத்தான திருமணம், அல்லாஹ்வுடைய மனிதனுடைய துஆவை பெற்றுக்கொண்ட திருமணம் தெரியுமா? எது தீவிரை இல்லாமல் செலவுகள் எந்த திருமணத்தில் குறைக்கப்படுகிறதோ அந்த திருமணத்தை அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னொரு பாவமான காரியம் நடக்கிறது. அது சுருக்கமாக சொல்லுங்கள் சகோதரர்கள் பெரியார்களே. திருமணம் பேசி வைக்கிறார்கள். திருமணம் பேசி முடிச்சதோட எல்லாம் முதலாவது தோல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிக்காஹில ஏதோ 2 வீட்டாரை வச்சு பேசுறாங்க, அதோட எல்லாம் கொடுத்தாச்சு. இவர் தூக்கி அவருக்கு பெரிய போன கொடுக்கிறார். ஏன் பெண் வீட்டுக்காரர்கள் கூட மருமகனோட இன்னும் கூட கவின் துணிக்காக நடக்கல, கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க, அனுப்புறாங்க. அங்க கூட்டிட்டு போங்க, அந்த பீச்சு கூட்டிட்டு போங்க, எல்லாம் போறாங்க, ரோட்ட சுத்துறாங்க, ஜோடி ஜோடாக. கொஞ்ச நாளைக்கு திருமணத்துக்கு முன்னால பார்த்தா இங்க குழந்தைய சுமந்து வருவாங்க. இது நடக்குதுல, நம்ம சமூகத்தில் நடக்குது. இதெல்லாம் ஒரு பாவமான காரியம். அவங்க பேசணுமா, ஒரு பகவானோட மகளை கூட்டிட்டு போகணுமா, அப்படின்னு துணிக்காக சொல்லி அந்த திருமணத்தை முடிச்சு வச்சு இல்லைன்னா பாவத்தில் இருக்கு. அந்த பாவத்தில் கிடைச்ச குழந்தை கிடைச்சா அவருடைய குழந்தைக்கு உண்மையிலேயே இவர் தான் தந்தையாக இருந்தால் அந்த குழந்தை பெற்றோர்களே, உங்களுடைய மகன்மார்களே, நீங்கள் உங்களுடைய மகனுக்கு திருமணம் கல்வி துணிக்காக சொல்லி திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னால நீங்க அனுப்பிட்டீங்க, குழந்தையை சுமந்து விட்டாங்க என்றாலும் அவருடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை சினானை பெண் குழந்தையாக இருந்தால் அவர் வழியாக வர முடியாது. என் சினானை கிடைச்சிருக்கிறது வராசத்து கொடுக்க முடியாது, வராச பங்கு பிரிச்சு கொடுக்க முடியாது, சினானை கிடைச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இப்படியான பாவங்கள் உலகத்தில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹலால் எது ஹராம் என்று விளங்காமல் சமூகத்தில் மனிதர்கள் சில சகோதரர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்க கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ளே முடிச்சுக் கொள்ளணும். அப்படி ஏதாவது ஒரு கட்டமாக இருந்தால் தான் மூணாவது மனிதனிடத்தில் போகணும். அதுவும் பிரச்சனையை முடிவு செய்ய முடியாத ஒரு கட்டமாக இருந்தால் தான் சகோதரிகளே மூணாவது மனிதனிடத்தில் இஸ்லாம் போகுமாறு சொல்கிறது. وَإِنَّ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ரெண்டு பேருக்கு மத்தியிலே இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இப்ப நீங்க போக மூணாவது ஒரு மனிதனிடத்தில் திருத்த முடியாது என்று சொன்னால் மூணாவது மனிதனிடத்தில் போக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுறாங்க ரசூலுல்லாஹ் ஏன் சில பிரச்சனை வந்தா மனைவியோட குடும்பத்தை பிரச்சனை வந்தா மூணாவது மனிதனிடத்தில் போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அதை முடிச்சு கொள்வாங்க. திருமணம் என்பது ரகசிய உறவு. மூணாவது மனிதர்கள் தலையிடுகின்ற பொழுது நான்காவது மனிதர்கள் அதை குறிக்கின்ற பொழுது அது தலாக்கை ஃபஸலை முடியும். குர்ஆன் என்ன சொல்லுதா, அப்படி நீ ஏதாவது கட்டத்துல நீங்க இருந்தா அந்த மீதமான உங்களை கொண்டு வந்து பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்க, யாரையாவது கூப்பிட்டு பேசுவோம் ஆண்டு சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு அணுகுமுறை பார்க்க மனைவியோட இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா சரி உமரை கூப்பிடுவான்னு கேட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி யோசிக்கிறாங்க, யாரை கூப்பிடுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அப்பாவை கூப்பிடுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, பிரச்சனை கேள்விப்படுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேல அவங்க மாறாங்க. பிரச்சனை பேசுகின்ற பொழுது முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? ஆயிஷா நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன்? இல்லையா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றீங்க. ஆனால் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்கிறேன், சொன்னால் உண்மையாக சொல்லணும். சுப்ஹானல்லாஹ், அந்த வாயிலிருந்து பொய் வராது. அப்படியே ஒரு வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேசிட்டாங்க. அடிச்சாங்க ஒரு அடி ஒன்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு நபியை பார்க்க இப்படி சொன்னாங்க, நபியோட வாயிலிருந்து உண்மையை தெரிய பொய் வராது. அப்படி இருக்கின்றவர்கள் கூட பொறுமையாக இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமனாரை பார்த்து நான் நினைச்சேன் பிரச்சனையை திருப்பி தலையில் பார்த்தா பெரிய பிரச்சனை உண்டாகிட்டீங்க, நீங்க வீட்டு வெளியாக போங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ஒரு பாட்டி எப்படி நான் அடிக்காமல் பாதுகாக்கிறது தெரியுமா? ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க வந்து சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதே போல உங்களோட உண்டான என்ன சேர்த்து போடுங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் கூடிய பிரதானம் எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல தீர்வு இருக்குது. நல்லவர்களாக வாழ்ந்து இஸ்லாம் கூடிய பிரதானத்திலே நல்ல முறையில் என்னுடைய திருமணத்தை அமைத்து நல்லவர்களாக முத்தகங்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னுடைய தாய்களுடைய உலகத்திலே வாழ்கின்ற போது நல்லவர்களாக வாழ்க்கை என்னுடைய யாருடைய பிள்ளைகள் எல்லாம் தகுந்த கடவுள் மாதிரி நாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை அமைத்துள்ளார்கள். என்னுடைய எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ பேர்கள் மனைவிமார்கள் இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தகுந்த ஜோடி இல்லாமல் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை அமைத்துள்ளார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷத்தை தக்குவாக உருவாக்குவார்கள். குடும்பத்தை பிரச்சனை உருவாக்குகிறார்கள். கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த ஊர்களுக்கு எந்த இடங்களில் மழைகள் தேவைப்படுகிறதோ அந்த இடத்துக்கு அந்த மழையை அனுப்பிடுவார்கள். உயிர்கள் உலகில் நாட்டுக்கு சென்று விட்டது யாரெல்லாம் காவல் விட்டது அதிலிருந்து அனைத்து முஸ்லிம்களையும் நாட்டு மக்களையும் மக்களை